தொழுகையில் திருட்டு. தொழுகையில் திருடுபவனே மிக மோசமான திருடனாவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில் எப்படி திருட முடியும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதன் ருக்கு, சுஜூது ஆகியவற்றை நல்ல முறையில் செய்யாமல் இருப்பதுதான் என்று சொல்கிறாங்க. ஆதாரம் நூல் தராமி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானத்தின் பக்கம் தங்களின் பார்வையை உயர்த்தி இல்மு உலகத்திலிருந்து நீக்கப்படும் நேரம் எனக்கு காட்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிருந்து ஜேதலிலாஹுன்ற சஹாபி யாரா சொல்லுறா, நாங்கள் குரானை ஓதிக்கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறோம், அவர்களும் அவர்களுடைய மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இவ்வாறு இருக்கும் நிலையில் எப்படி இல்மு நீக்கப்படும் சொல்லி கேட்குறாங்க. முதல்ல தொழுகையில் உள்ளச்சம் நீக்கப்படும் என்பதாக சொல்கிறாங்க. எந்த மனிதன் தொழுகையில் ருக்கு சுஜூத நல்ல முறையில் நிறைவேற்றப்படவில்லையோ அதனை அல்லாஹ் ஏறிட்டும் பார்ப்பதில்லை. ஒரு மனிதர் 60 ஆண்டுகளாக தொழுகிறாரு, அவர் அவருடைய தொழுகையில் ஒன்று கூட ஒப்புக்கொள்ளப்படவே இல்லை. ஆனால் அவர் ருக்குவை சரியாக செஞ்சுருந்தா சுஜூதை சரியாக செய்யலை, சுஜூதை சரியாக செஞ்சுருந்தா ருக்குவை சரியாக செய்யலை. அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழும்போது சஜ்தாவில் கைவிரல்களை சேர்த்து வைப்பதையும் ருக்குவில் கைவிரல்களை விரித்து வைப்பதையும் கவனமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒழுக்கங்களை பேணுதலுடன் செய்து வருவது நமக்கு அவசியம். தொழுகையில் நிற்கும் பொழுது சஜ்தா செய்யும் இடத்திலும் ருக்குவில் பாதங்கள் மீதும் சஜ்தாவில் மூக்கந்தண்டின் மீதும் இருப்பில் கைகளின் மீதும் பார்வை செலுத்துதல் தொழுகையில் உள்ளச்சத்தை ஏற்படுத்துவதாகும். மேலும் தொழுகையில் மன ஓர்மை நமக்கு அவசியமாக இருக்குது. இவ்விதமான ஒழுக்கங்கள் பெரிய பலன்களை தருகின்றன. பெரிய ஒழுக்கங்களையும் சுன்னத்துக்களையும் நாம் செய்தால் கடைபிடித்து வந்தால் எவ்வளோ பெரிய பலன்களை நாம் பெற முடியும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுது வருவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.